இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளாக நிறைய பேருக்கு பிடிச்ச பிச்சி போட்ட சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டு சிம்பிளான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வர வரைக்கும் வச்சுட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க ஓரமாக. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகா, காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், இதை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூட வந்துட்டு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம், ஸோ 1/4 டீஸ்பூன் மட்டும் சிக்கனில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை வந்துட்டு அதில் சேர்த்து ஃபஸ்ட்டு கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதித்து வந்த பிறகு நம்ம சிக்கனை ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு பிளேட்டில், அதில் எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு சிக்கனை நல்லா பிச்சு போட்டுட்டு அந்த சிக்கனை வந்துட்டு அந்த தொக்கில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கலரி விட்டுட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆன பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சி போட்ட சிக்கன் தொக்கு ஈஸியாகவும் முடியும். சாம்பார் ரசத்துக்கெலாம் ஆப்டான காம்பினேஷன்.